ஒரு ஊரில் 3 முட்டாளுங்க இருந்தாங்க. ரெண்டு குழந்தை பிள்ளைங்க ஒரு முட்டாள் இருந்தானா. அதில் அந்த முட்டாள் இருக்குல்ல, அந்த முட்டாள் தலைவன் சொல்லிட்டு தலைவன் சொல்லிட்டு அவங்க அப்பனை கொலை பண்ணவன் தேடி இந்த 2 குழந்தை பிள்ளைங்களாம் கூட்டின்னு போதான். சி கம்னரு சும்மா தாலி போட்டுட்ருக்க. டே கேப்பா, ஒருத்தவன் தான் இன்னொருத்தன் தான் மேலே இருப்பான். டைம் என்னடா? வாட்ச் ரிப்பேரா? காலைல உட்காந்து இட்லி தின்னேன். பிரியாணி தின்றேன். வேணுமா? பயிற்சிதான் 6 மணி நேரம் ஆச்சு. உன் பசிக்கா செஞ்சியா? டேய் எங்களுக்கு அப்புறம் பசிக்கும். கிட்னாப் பண்ண வந்துக்கிறோம். பயமே எங்களை சாப்பிட்டுட்டு இருக்கு. நீ நடனா சோத்தை சாப்பிட்டுட்டு இருக்க. ஹலோ சி யாரு? அப்பா. டேய் மாமா வேடா மரியாதை இல்லாமல் பேசுகிற. என்ன சொன்னார் மாமா? வேண்டாது போயிச்சான். மறுபடியும் போயிச்சா? வேர் எனக்கு அர்த்தம்லாம் தெரியாது. நாளை விட்டுருங்க. எங்கள் அப்பா கொண்டு வந்து தோணுதோ நீ பாட்டும் போய் கட்டிக்கோ. இப்போ தான் ஃபோன் வந்து பார்த்தியா? ஃபெயில் திருப்பியும் இப்போ அட்டம்ப்ட்டு படிக்கணும். என்ன பண்ணுறேன் நான்? ஒரு பீஸ் மட்டும் கூட. என்னத்துக்கு வந்துக்கிறோம்? டேய் இஷ்டம் இருந்தார். டேய் கூட்டின்னு போடா அவனை. டேய் கேப்பா சொல்லு. இன்னொருத்தனும் வெளியே வந்துட்டான். இப்போ மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. இதான் நம்மளுக்கு சரியான டைம். போகுமா? போலாம். கையை நிக்கிட்டு போட. இப்போ பாருங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிற மாதிரி ஒரு சீன் நீங்கள் எப்படி நடிச்சு காட்டுவீங்க? சரி பண்ணுங்க. யோ ப்ரப்போஸ் பண்ண சொன்னா என்ன சாவு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்க? அப்படியா? அந்த மாதிரி ட்ரை பண்ணி போய்ட்டு வா. தீரா யாரு நீங்க? போன வருஷம் என் அப்பாவை நீ கொன்ன, நீ என் அப்பாவை கொன்ன மாதிரி இந்த வருஷம் அதே நாள் அதே நேரம் நான் உன்னை கொல்லுவேன். ஜான் தூக்குடா அவனை. புடிச்சவங்களா அப்படியே அமுக்குங்கடா. மாட்டி விட்டீங்களாடா பைத்தியக்காரங்களா. இப்போ சொல்லுங்க. ஹலோ சாந்தி, எப்படி இருக்கீங்க? சாந்தி. ஐயோ என்ன பண்றது? இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க முடியாது. அவனை பாவம் பார்க்காத. சுடு டப் டப் டப். மண்டக்குள்ள ஒரே எரிச்சலா இருக்கு. டன் 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 டன். டேய் என்ன ఆడిషన్ అడిగరా ఎడదనది? నువ్వంటే எனக்கு చాలా ఇష్టం. నువ్వంటే எனக்கு చాలా ఇష్టం. నువ్వే எனக்கு చాలా ఇష్టం. சுடு சுடு சுடு. பாகுபலி. தீரா ஏ பப்பி இல்ல அந்த பையன் நம்ம சல்கடர் நினைக்கடா. ஏய் நான் சல்கடர் அந்த பேர் கூட படம் ஒன்னு வந்துச்சு பாத்தியா? யார் அது? அந்த பையன் தீரஜ். தீரஜ் வைத்தி. யாரா அவன்? கீழ ஒருத்தர் இருக்கானே. ரைட் 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 ரைட். கீழ போயிட்டு ரைட் சைடுல இருக்கும். கிளம்பு. சார் நான் சார். ஓகே டேய் இந்த மாதிரி முடியல என்னடா பண்ணோம்? என்ன தடவணும்? ஓடுடா. நிக்காதடா கேபா. ஜுட்டா ஓடிங்க. இவனே சதிச்சிடுவானுங்க. ஓகே பாய். நானா சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கல் வாங்கி கொடுத்துருக்கா. நாளைக்கு கண்டிப்பாக வர பாருங்க பாய். மறந்துடாதீங்க. பாய் வந்தா சீதாவை கூட்ட வர சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை பாய். பார்த்துக்கலாம் பாய். பார்த்துக்கலாம். வம்சி பாய் நாளைக்கு வருவாரா? தெரில. ஒரு
போ போ. இது ஏய் ஏய் என்னடா ஆச்சு இவனுக்கு? நோ அவனுக்கு பண்ணல புண்ணுடா. பட்ட இடத்துலயே போடுது. ஏப்பா மறக்காம போன சைலண்ட்ல போடுறா. ஏய் யாரா நீ? ஏய் ஏய் ஏந்திரிங்க டேய். ஏய் தானே ஏய் ஏந்திரிங்க ஏந்திரிங்க. ஏப்பா போடா. புரியலடா. கீடா அடங்கோப்பா. கீடா பைத்தியக்காரா. ஏய் புரியலடா. ஏய் கீ 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 கீடா பைத்தியக்காரா. டேய் ஏய் நிக்கடா. கீடா. ஏய் நிக்கு. ஆ புரியல. டேய் நிக்கடா. ஆ ஏய் நிக்கில புண்ணுடா. ஏய் என்னடா அவன்? ஏய் கீடா. ஏய் டிக்கி. போங்கடா பைத்தியக்காரங்களா. டிக்கி. பா ஐயோ பா வலிக்குதாப்பா. ஏய் பின்னாடி போ போ. செத்து போட்டா வண்டி ஏறா போடா. தீரா பசுபதி ஆளா இருக்குமோ? அவன் தான் ஜெயிலில் இருக்கானே. அப்படியான்னு யோசிக்கிறதுக்குள்ள அப்படிதான் சொல்லணும். நாளைக்கு சீதா வர சொல்லு, கணக்கு பார்க்கணும். சாலா ஹலோ கேபா. ஹலோ சொல்லுவா. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போற நீ? அப்புறம் பேசுனவே. நீ மாறிட்ட. நான் மாறிட்டேன். அது உனக்கே தெரியணும்டா. ஒரு நிமிஷம் இரு. சிவரே ஏய் என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? நீ தான் இந்த 3 வருஷமா எதனா யோசிச்சிருக்கியா இல்லை எங்களை தான் எதனா பண்ண விட்ருக்கியா? இதோ இவன் கூட தான்
12th எக்ஸாம் 2 வருஷமாக எழுதினுக்கிறான். எல்லா தடவையும் சுயநலத்துக்காக தான் நீ எங்களை யூஸ் பண்ணிக்கிற. உனக்கு மட்டும் தான் உங்கள் அப்பா மேலே பாசம் இருக்கா? எங்களுக்கு எங்கள் மாமா மேலே. எக்ஸ்கியூஸ் மீ, யாரா அவங்க? ஆளும் சைஸும் சொல்லப்போனால் உன்னை விட அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் யோசி. மேலே போகிற வரீங்களா? அப்பா உயிரோடு இருக்கும்போது எப்பயாச்சும் அதெல்லாம் வந்து போக அப்பா மாட்டேன். பார்த்து, வரீங்களான்னு என்னப்பா பண்ணுற, தொழிலாம் எப்படி போகுது, என்ன பண்ணுற நீ, எப்படி இருக்க நீ, ஏதாச்சும் ஏய் அந்த ஆள் போய் சேர்ந்தான். மேலே போகணும் ஜி. ஆமாண்டா, நீர் எப்படி தீரா தான் உனக்கு கொன்னான். அதுக்கு என்ன அப்போ கொல்லுமா? யோ, போய் கொல்லு. கையேடா. அதை முன்னாடியே பண்ண கையில வேண்டியதானே? எடுக்க அது என்ன? உன் மூஞ்சி மேல என்னடா கை அப்பாவை வச்ச? கொன்ன அதே நாள் உன் மூஞ்சில கை அதே வச்ச? நேரம் லூசா. நான் மேலே போகிறேன். என்னடா? நீ தப்பே இருடா. தெரியும். ராஜா போய் நொட்டு வரான். எங்க அப்பனை ஒரு கொண்டுந்தான்னு வச்சுக்கேன், அடுத்த நாளே அவனை போய் கொண்டு கிறுக்காயா உனக்கு? அப்படி இல்லையா? கிறுக்கு வச்சிருக்கா? தலைவிதியே என்ன மேல நினைச்சு போடியா? போயிட்டே போடா இருந்திருப்பேன். மேல. உன்ன மாதிரிலாம் யாரும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கிறுக்கு மாதிரி. இப்போ கூட உன் மூஞ்ச பார்த்தா தெரியுது என்னை அடிக்கணும்னு. ஐயோ சார், நான் ஏன் உங்களை அடிக்கணும்? கிளம்புங்க. ஏய் பாபி, ஏய், கிளம்பா. உள்ள போகலையா நீ? ஐயோ, அதான் நான் ஏய், அப்பல- இந்த வருஷமா நீ போய் 12th பாஸ் பண்ண. ஏய் நல்லாடா. அத்தையை கிடையாது சொல்லு. கிளம்புங்க. ஏய், இதுக்கப்புறம் நீ அக்காவை பார்க்கவும் கூடாது, ஏய் தான் அந்த ஒன்றும் இல்லை நீ சொல்கிற. கல்யாணமும் நடக்காது. நீ முதல்ல அமைதியா இரு. இதுக்கு மேல தான் மரியாதை இல்லை. பிசைவ மாதிரி. ஏய் படா. ஏய் யாரும் வராதீங்கடா இந்த பக்கம். நானும் உங்களை தேடி வர மாட்டேன், நீங்களும் வராதீங்க. சரி சரி, கிளம்புங்கடா. வரல. நம்மளோட பெரிய கோபக்காரனா இருப்பான் போலயே. பாஸ், என்ன பாஸ் பிரச்சனை? முட்டு போடா. கட் பண்ண நான் கூப்பிட்றேன். ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்ஸ்டா. ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்ஸ்டா. என்னடா பண்றீங்க? சும்மா டெக்கரேஷன்ண்ணா. பண்ணுங்கடா. வாங்க பாய். தீரா, பாய் வந்திருக்காரு பாரு. தீரா, ஹாய். வாங்க பாய். வாழ்த்துக்கள் தீரா. என்ன செழிப்பா இருக்கீங்க போல இருக்கு எல்லாரும். பாய், நேற்று தீராக ஒருத்தன் சீன் காமிச்சிட்டு போயிட்டான். என்னடா சொல்றான்? பசுபதி வெளியே வந்துட்டான்னு நினைக்கிறேன் பாய். சீதா, சொல்லலாம். என்னன்னு பார்த்து சொல்லு. சரி ஓகேண்ணா. கவலைப்படாத தீரா, பார்த்துக்கலாம். வா, கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு பிறந்த நாள் மட்டும்தான்ல? புரியுது பாய், நீ என் கல்யாண நாள் நான் மறக்கல. பையன் எப்படி இருக்கான்? என் பையனா பாய்? நல்லா இருக்கான் பாய். பார்வதி தெரில பாய். ஹலோ, சொல்லுப்பா. தீரா, தீரா பிறந்த நாள் இன்னைக்கு. கேபா, என் பேர் கேபா மேத்யூ. நேற்று நான் தான் உனக்கு கிட்னாப் பண்ண வந்தேன். போன வருஷமாக வந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என் இடத்துக்கே வந்து என்னையே கொல்லணும்னு நினச்சதுக்கே உனக்கு மரியாதை தருவேன். அவ்வளோ வெறியோ? மேத்யூக்கு இவ்வளோ கோவம் வராதே. உன்னை கொல்லணும், அது மட்டும் ஏன் சொல்ல. என் அப்பாவை கொன்ன அதே நாள் அதே நிமிஷம் உன்னை கொல்லணும். அப்படி குழி தோண்டி என் அப்பா வந்து குழிக்குள்ள பொறுமையா இறக்கிட்டு இருந்த அப்படியே ஒரு வெறி ஆக்ரோஷம். என் அப்பாவை இறக்கின அதே குழிக்குள்ள உன்னை தூக்கி போட்டு பாரா உன்னை கொண்டு கொண்டு பாரான்னு கத்தனை போல வெறித்தனமா இருந்துச்சு. அன்னைக்கே வந்த உன் முதல்ல அடிச்சு கத்தி இறக்குன.
தலைமுட இருமே. அன்னைக்கு யோசித்தேன், என் கோவத்தெல்லாம் உள்ளுக்குள்ளேயே அடைக்கிட்டு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு அந்த ஆறுதல் தான் என்னைக்கு வச்சிருக்கு. இன்னும் 3 நாள் இருக்கு. இப்போ சொல்லு, நீ நானும் மோதிக்கலாமா? தண்ணியா இந்த 3 நாள் உன் கூடவே இருக்கேன். தப்பாக இருக்கு தீரா, இவனை கிளம்ப சொல்லி இங்கேருந்து. கேபா மேத்யூ, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். நான் ரெடி கேபா. என்ன தீரா இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்கு. பாய், நான் அடிக்கடி சொல்லுவேனே, என் வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சவனுக்கு ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்ட்டு. அது வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பா தான். மேத்யூவுக்காக. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க, கேபா இங்கே இருக்கிற வரைக்கும் கேபாவை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. இதை நாங்களே முடிச்சுக்கிறோம். தீரா, அவன் இங்கே இருந்தாவணுமா? பாய், அவன் என்னை கொல்லணும்னு நினச்சிருந்தான், அப்போவே கொண்டு வந்துருக்கலாம். நான் இன்னும் அவன் சொல்கிறதால நம்புறதுக்கு மேத்யூ இல்லை. இந்த உலகமே 13 பேர் கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அந்த லெவலில் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் சும்மா பருவமழையில் நினைக்கிற மாதிரி. சீதா சொல்லுங்க பாய். கேபா மேத்யூ 2 பேர் பற்றியும் தெரிஞ்சாகணும் நாளைக்கே. சரிங்க பாய். டேய், தனியாக இருக்கே, பயமா இல்லை உனக்கு? பயமாக தான் இருக்கு. என் கசின்ஸ் ஒரு நல்லாமல் இருக்க மாட்டானுங்க, அவனுங்க தான் நல்லா இருக்கும். பயமாக இருக்காது. என்னது? பயமாக இருக்காதா? எங்கடா இருக்கானுங்க? ஓடு, உள்ள ஓடு. டேய், என்னடா பின்னாடி வேடிக்கா? திரும்படா இந்த பக்கம். டேய், என்னடா இது? திரும்படா. 2 முட்டி போடு. முட்டி போடுறா. நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா? போடு முட்டி. ஏண்டா, முட்டி போட சொன்னா ரன்னிங் ரேஸ்ல போற மாதிரி உட்காந்துக்கிற. தூங்குறியா? ஆமா, நீங்க இருந்தா அவனுக்கு பயமா இருக்காதா? ஹாய். ஏய் மண்டா கேபா. எழுந்தாது முட்டி போடு, முட்டி போடு, முட்டி போடு. கேபானா? கேபா, சாரி கேபா, நம்மளே ஏன் ஒரே குடும்பத்தில் பிறந்துட்டோன்னு நைட்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன்டா. சாரிடா கேபு. ஹே, என் மச்சானே பேசிட்டான். மச்சி, பசிக்குதுடா. இன்னைக்கு தீரோட பர்த்டே, கடல்லே மட்டும் தான் இருக்கும். எதிரே நல்ல நல்ல belated wishes. ஏன் அப்போவே சொல்ல? கோவம். உனக்கு தான் சரக்கு சொன்னேன், அந்த பிபி போட்டுட்டான். நான் சரக்கு பற்றி கேட்கல. அப்புறம் அவன் பேர் பப்பி. அப்பா கொலை பண்ணது என்ன காரணம் இருக்கா? எப்போ வேணானே எனக்கே தெரியாது. சீதா டைரியில் தான் இருக்கும் நாங்கள் பண்ண பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே. அவன் பேர் சித்திரகுப்தன். நாங்கள் அதை சுருக்கி சீதான்னு கூப்பிடுவோம். நீ ஏன் கொன்னன்னு கேட்ட, நீ சொல்லன்னு வச்சுக்கோ. எதிரே வா கொல்ல கொல்ல. பெருசா காரணம்லாம் ஒன்றும் இல்லை, நானும் மேத்யூவும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு. எப்பவுமே உன்னை பற்றி தான் அடிக்கடி பேசிட்டு இருப்பார். ஒரு நாள் ஒரு அல்வா கிடச்சிச்சு, அதுவான இப்படி ஒரு ஆஃபர். என்ன ஆஃபர்? பெருசாக ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா இல்லைண்ணா எல்லா கிளைண்ட்ஸும் என்கிட்ட தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். உங்கள் அப்பாட்ட போய் பேசினேன், உனக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு, இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இது நான் கேபாக்காக வச்சுருக்கேன், பொறுப்பையெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன். நான் போனதுக்கப்புறம் இது கேபாக்கு தான்னு சொன்னார். அப்புறம் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பேசினான். சென்டிமெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நானும் அவர் பையன் மாதிரி தான் சொன்னார். அன்றைக்கி நைட் ஃபுல் போதை. திரும்ப போய் பேசி பார்த்தேன்.
கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் அதுவாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். அப்போ தான் வந்துச்சு எல்லா ரியல் எஸ்டேட்டுமே டவுன் 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 டவுன். வாழ்க்கை என்னை ஒரு கேவலமான பகுதிக்கு தள்ளிச்சு. அப்போதான் பாய்கிட்ட போய் சேர்ந்தேன். உங்கள் கேங்கில் மொத்தம் எத்தனை பேர்ண்ணா? நாங்கள் எப்போவுமே படத்தில் வர மாதிரி 20 பேரை கூட வச்சுன்னு சுத்த மாட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, ஊரே ஒன்றா வந்து நிற்கும், ஒரு ஏரியாவை தவிர. பசுபதி இன்ட்டு பசங்க நம்ம வம்சுபாய் கூட அதே கொள்ளக்கூட்ட தலைவர்னா கிடையாது. அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், பெரிய மனுஷன். அவருக்கே தண்ணி காட்டுறவன் தான் பசுபதி. தீராவுக்கே பசுபதினா அள்ளு விட்டு. சொல்லுவா, என்ன பண்ணுறேன் சொன்னால் கேட்க மாட்டியா? வெயிட் நான் பண்ணுறேன். என்ன எதிரி ஃபோன் பேசிகிட்டு இருந்த போல? ஃபோனில் யாரு? எப்படி தீரா இருக்க? பெயில் கிடச்சிருச்சுடா, நான் வெளியே வந்துட்டேன். உனக்காக தான் வந்துடுறேன். பசுபதி? அதே பசுபதியே தான். தீரா, இது இப்போவே முடிச்சுக்கலாம். ஆம்பளை அந்த வான் கூப்பிட மாட்டேன். வரவா போற? உன்னை அப்படியே விட்டுன்னு தான் பார்த்தேன். ஆனால் மனசு வரலடா. எல்லாம் ஒரே நேரத்தில் வரீங்க. பசுபதி முதல்ல உன்னை முடிக்கிறேன். பசுபதி இன்னைக்கே இப்போவே எங்கேன்னு சொல்லு. இடம்லாம் சொல்லணுமா என்ன? ஏன் ஏரியாக்கே வந்து என்னையே போடுன்னு சொன்னியாமே. வா, ஆம்பளை தானே நீ. பாய், தாசர்பாடி, பொன்னேரி, கண்ணகி நகர் எல்லா இடத்துலையும் பசங்களை இறக்குங்க. நம்ம எந்த ஏரியாக்குள்ளே செட் ஆகிருக்கணும் அவங்களுக்கே தெரியக்கூடாது. அவனே கூப்பிட்றானா தெளிவாக செட் பண்ணியிருப்பான். சீதா, அது என்னன்னு விசாரிச்சு 5 நிமிஷத்துல எனக்கு சொல்ல. சரிங்க பாய். பசுபதி யார் கூட ஜாயின்ல இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சான். என்ன நடந்துட்டு இருக்குதுரா? நான் உன்னை தேடி வந்தா நீ வேற யாரை தேடி போயிட்டுருக்க? ஒரு வேளை அவனை கொண்டானா? என்ன பற்றி நினச்சி பார்த்தியா? என்ன எவனாலையும் கொல்ல முடியாது. அப்படி நம்பிக்கலனா நீயும் என் கூட வா. என்ன அவன் கொல்ல வந்தான், நீ அவனை கொன்று. நம்ம பிரச்சனைய அப்புறம் பார்த்துக்கலாம். அவனை ஏன் கூப்பிட்ட நீ? பாய், நான் ஒரு தடவை தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அது மேத்யூ கொன்னது. நான் கேபட்டை பேசி புரிய வைக்க போகிறேன். அவன் என்னை கொலை பண்ணாலோ இல்லை நான் அவனை கொன்னாலோ அதை அவங்க குடும்பம் தாங்கிக்க மாட்டாங்க. அவனை கொல்லணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்ல. அவன் நல்லா இருக்கணும். பாய், 2 இன்ச்சு கத்தி உள்ளே இறக்கும் போதே அவனை நான் பார்க்கல. பார்த்துருந்தா போன வருஷமே அவன்கிட்ட பேசி புரிய வச்சுருந்துருப்பேன். மேத்யூவுக்காக. நல்லவன்டா நீ. தவளை, என்ன ஆனாலும் சரி கேபா இந்த பிரச்சனைக்குள்ள வரக்கூடாது. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சரிங்க பாய். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேச. ஐயோ, இந்த வாட்டியும் போயிடுச்சா? அட்டம்டா? டேய், இதோட அடுத்த அட்டம்ப்ட் தானே? என்னாச்சு அவனுக்கு? 12வது வருஷம் எழுதியிருந்தாரு. வருஷம் போய் இருந்தார். எனக்கு ஸ்கூலுக்கு ஆவே ஆகாது. எக்ஸாம்னாலே அல்லு பிசுங்கிடும். டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி தரட்டா? நானே பிஹெச்டியெல்லாம் வாங்கியிருக்கேன். சீதா கூப்பிட்றான் பாய். பேசு. சொல்லு சீதா. கன்ஃபார்மாக தெரியுமா? பசுபதி அவனை அவ்வளோ பெரிய வெயிட்டா? இந்த மாதிரினே வச்சுக்கோங்க. உனக்கு முன்னாடி அவனை போட்டு காமிச்சா? இவனை போடுறா. சரிடா வாங்கடா.
பாய் என்னாச்சு? சீதா பசங்க ஜெயிலில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. பசுபதி ஜெயிலில் தான் இருக்கான். பாய் இன்னொரு விஷயம் பாய். என்ன? சீதா கிரைம் டேரில் பார்த்து சொன்னான் மேத்யூவை தீரா கொன்ன நாள் இன்னைக்கு தானா. ஃபோன் பண்ணா தீரா, ஃபோன் பண்ணா. தீரா எங்க இருக்க? மர்கயா சாலா. பசுபதி? அதே 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 பசுபதியே தான். ஜான் ஏய் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இழுத்துக்கு கொண்டோன்னே இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். கொடு. டைம் என்ன? கரெக்டாக 5 நிமிஷம் 20 செகண்ட் இருக்குது. ஏய் என்னடா அவன் ஜாக்கிங் போறான்? ஏய் ஓடுறான்டா. இன்னும் 5 நிமிஷம் நடக்கு. டேய் சாவடிச்சுவாங்கடா, சாவடிச்சுவாங்க. டேய் 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 ஜானே டேய் மிஸ் பண்ணிட்டேடா டேய். டேய் எங்கடா போனீங்க? ஏடா 3 வருஷமா கஷ்டப்பட்டு இப்படி ஈஸியா விட்டுமேடா. ஏடா என்ன பார்த்தா பைத்தியர் மாதிரி தெரியுது. இப்போ அப்புறம் இப்படி இருக்குது. ஏய் இதுக்கு மேல உள்ள போனா என்ன வர முடியாது. டேய் ஜானே டேய் மிஸ் பண்ணிட்டேடா டேய். எங்கடா எங்கன்னு போய்டா தேடுவோம். ஈஸியா கட்சி மிஸ் பண்ணிட்டேடா. ஏய் கார் சவுண்ட் கேக்குது. கார் கிட்ட இருக்கு. ஏய்
டைம் இப்போ கரெக்டா 3 மணி 29 நிமிஷம். அடுத்து நம்ம பேச போற டாபிக் டிமானிட்டைசேஷன். டேய் என்னடா பண்ற இவன்? டேய் கேபா என்னடா பண்ற நீ? கேபா வெளியே வாடா. என்னடா பண்ற? ஏன்டா அவனை கொல்ல? எல்லாம் போச்சுடா. என்னடா ஆச்சு? டைம் 3:20 மேல ஆகுதுடா. என் வாட்ச்ல டைம் தப்பா இருக்குடா. மிஸ் பண்ணடா சானே. நேரம் பார்த்து கொண்டாதான் உனக்கு கொன்ன மாதிரி தெரியுமாடா? என் அப்பனா ஒருத்த கொண்டுந்தானே ஏன் நேரம் நல்லா பார்த்துருக்க மாட்டேன்டா. அவனை முதல்ல போய் போட்டிருப்பேன்டா. அப்படி இல்லையா மயிரே போச்சுன்னு போயினே இருந்திருப்பேன். கேவா கேவா என்ன கொண்டுடுறா. ராத்தியோ கொண்ட தப்பு தான்டா. இப்போ உனக்கு கொண்டாலும் அது எனக்கு நானே பொய்யா சொல்லிக்கிற ஆறுதல் ராது. ஏன்னா கொண்டுறதா நான் அன்னைக்கு முதல் நாளே அவங்க அப்பாவை சாவாச்சு அன்னைக்கு அவனை நான் குத்து கொடுக்க மாட்டேன். இதுக்கான இந்த 3 வருஷம் நம்ம நாய் மாதிரி பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தோம். எங்க அப்பா வேற எங்க இல்லடா, இங்கதான்டா இருக்காரு. ஏய் ஒரு வாட்டி அவனை நான் கொல்ல நினைக்கும் போது ஏதோ ஒன்று வந்து என்ன தடுக்குதுடா. எங்க அப்பாக்கே அவனை நான் சாவடிக்கல விருப்பம் பண்ணடா. ஏய் போடா. ஏய் கேவா என்ன கிளம்புற? என்ன கொண்டுடுறா. ஏன் பாக்குற? இதோட இன்னைக்கே முடிச்சிடுற. என்ன போற? மாத்யூக்காகடா. ப்ரோ என்ன ப்ரோ? செம்ம காண்டில் இருக்கும். கேபாக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு ப்ரோ. சீக்கிரம். என்ன பண்ணிட்டு வர? பப்பி பாஸ் அந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லலையா? மாமா கால் பண்ணால் மாமா காலே போக மாட்டேங்குது. ஏன்? நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன் என் ஃபோனில். வெளியே போய் கால் பண்ணு. சரி உன் ஃபோன் கொடு ஒரு நிமிஷம். ஏன் படம் தரேன். என்னடா இது? தீரா நம்பரு ஏன் ஒன்றும் டெலிட் பண்ணாமல் வச்சிருக்க? சரி நான் டீல் பண்ணுறேன். ஜான் அந்த வரேங்க்கா. நீ போங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. எனக்கே தெரியாமல் தீரா நம்பர் என் ஃபோனில் இவ்வளோ நல்லா இருந்திருக்கு. அப்போலாம் பார்க்காம நான் இப்போ மட்டும் ஏன் பார்க்கலாம்? ஏன் தெரியாமல் கால் போகும்? தீரா என் நம்பர் சேவ் பண்ணியிருப்பானா? தீரா ஹலோ யாரு? நீங்கள் தாங்க கால் பண்ணியிருந்தீங்க. ராங் நம்பர். அதை நான் தான் சொல்லணும். வாழ்க்கையில் நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த தப்பெல்லாம் நம்ம திருத்தி வாழ்ந்தா அந்த சாவுக்கே நம்ம சொல்லலாம் மர்க்கையா சாலா.